சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டில் ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலை, ஜனாதிபதி அனுர இன்று வெளியிடவுள்ள முக்கிய அறிவித்தல். இலங்கை மத்திய வங்கி சங்கம் விடுத்துள்ள முக்கிய எச்சரிக்கை. எரிபொருள் கையிருப்பில் நெருக்கடி, தொழிற்சங்கங்கள் கடும் எச்சரிப்பு. அடுத்த மாதத்திற்கான எரிபொருள் இருப்பு தொடர்பில் வெளியான தகவல். தீவிரமடையும் போர் நிலைமை, இலங்கையில் 350 ரூபாய் தாண்டி உயரப்போகும் பெறுமதி. கேகாலையில் இடம்பெற்ற கோர விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. உலகின் முடிவில் செல்ஃபி எடுத்த மாணவிக்கு நேர்ந்த விபரீதம். கொடி தீர்க்க போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. யாழில் திடீர் மினி சூறாவளி, நயினாதீவில் தூக்கி வீசப்பட்ட கொட்டகைகள். நாடு திரும்பிய இலங்கையர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது. தொடர்பென விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் விசேட உரையாற்றவுள்ளார். இதுகுறித்து கடந்த 17ஆம் திகதி நடந்த சபை அமர்வில் சபை முதல் பிமல் ரத்நாயக்க அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தார். இதற்கமைய இன்றைய அமர்வில் ஜனாதிபதி உரையாற்றவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதன்போது எதிர்க்கட்சிகளின் தலைவர்களுடன் ஜனாதிபதி விசேட கலந்துரையாடலில் ஈடுபடவுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர்ச்சூழல் காரணமாக இலங்கையிலும் எரிபொருள், எரிவாயு உள்ளிட்ட சேவைகளை வழங்குவதில் நெருக்கடி நிலையை அரசாங்கம் எதிர்கொண்டுள்ளது. அதே சமயம் பொதுமக்களுக்கும் கடுமையான சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வரும் நிலையில் நாட்டின் பொருளாதாரம் குறித்து பல்வேறு அச்சநிலைகளை பொருளாதார நிபுணர்களும் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளும் வெளியிட்டு வருகின்றனர். இதற்கமைய தற்போதைய இக்கட்டான நிலை குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்றைய அமர்வில் விளக்கமளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவி வரும் எரிபொருள் தட்டுப்பாட்டு நிலைமையை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் வங்கி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் வங்கி சேவைகளை அத்தியாவசிய சேவையாக கருதி வாரத்தின் 5 நாட்களும் வங்கி செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. திங்கள் முதல் வெள்ளி வரையில் வங்கி செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் புதன்கிழமைகளில் காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையில் வங்கி சேவைகள் வரையறுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வாடிக்கையாளர்கள் வாரத்தின் 5 நாட்களிலும் தங்குதடையின்றி வங்கி சேவைகளை பயன்படுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் பயன்பாட்டை வரையறுக்கும் வகையில் வங்கி வாடிக்கையாளர்கள் அதிகளவில் டிஜிட்டல் வங்கி முறைமைகளை பயன்படுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இணைய வழிகள் மற்றும் டிஜிட்டல் முறைகளில் வங்கி கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு பொதுமக்களிடம் இலங்கை மத்திய வங்கி கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையிடம் தற்போதுள்ள டீசல் கையிருப்பு சுமார் 18 நாட்களுக்கு மாத்திரமே போதுமானது என தொழிற்சங்கங்கள் எச்சரித்துள்ளன. நாட்டின் எரிபொருள் பாதுகாப்பு மற்றும் சேமிப்பு தொட்டிகளின் பராமரிப்பு குறித்து பாரிய சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாளொன்றுக்கு சுமார் 3500 மெட்ரிக் டன் டீசல் பயன்படுத்தப்படுகின்றது. புதிதாக வந்துள்ள 20,000 மெட்ரிக் டன் டீசலையும் சேர்த்தால் மொத்த கையிருப்பு 3 வாரங்களுக்கு குறைவாகவே நீடிக்கும். பெட்ரோல் கையிருப்பு சுமார் 1.5 மாதங்களுக்கு போதுமானதாக உள்ளது. ஆக்டேன் 95, சூப்பர் டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் ஆகியவற்றுக்கு தற்போது தட்டுப்பாடு இல்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கையிடம் சுமார் 400,000 மெட்ரிக் டன் எரிபொருளை சேமிக்கும் வசதி உள்ளது. ஆனால் 160,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு உள்ள பல தொட்டிகள் புனரமைக்கப்படாததால் பயன்படுத்தாமல் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சபுகஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையத்தில் தினசரி டீசல் உற்பத்தி 1800 மெட்ரிக் டன்னிலிருந்து 1400 மெட்ரிக் டன்னாக குறைவடைந்துள்ளது. அவசர கால தேவைக்காக வைக்கப்பட்டிருந்த 1,20,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான டீசல் மின்வெட்டை தயாரிப்பதற்காக மின் உற்பத்தி நிலையங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் சாடியுள்ளார். சர்வதேச தரத்தின்படி ஒரு நாட்டிடம் குறைந்தது 3 மாதங்களுக்கான எரிபொருள் கையிருப்பு இருக்க வேண்டும். ஆனால் இலங்கையில் முறையான திட்டமிடல் இல்லாததாலும் சேமிப்பு வசதிகளை பராமரிக்க தவறியதாலும் எந்நேரமும் மீண்டும் ஒரு எரிபொருள் நெருக்கடி ஏற்பட வாய்ப்புள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஏப்ரல் மாதத்திற்கான எரிபொருள் முன்பதிவுகள் அனைத்தும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. அதற்கமைய 5 கப்பல்கள் தமது வருகையை உறுதிப்படுத்தியுள்ளன. எனவே ஏப்ரல் இறுதி வரையான எரிபொருள் இருப்பு தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் தெரிவித்தார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் QR குறியீட்டை பெற்றுக்கொள்வதில் காணப்பட்ட தொழில்நுட்ப சிக்கல்கள் நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளன. இன்னும் சிக்கல்களை எதிர்கொள்பவர்கள் 1919 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து சேவையை பெற்றுக்கொள்ள முடியும். பெரும்பாலான இடங்களில் எரிபொருளுக்கான வரிசைகள் குறைவடைந்துள்ளன. விநியோகஸ்தர்கள் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடமிருந்து எரிபொருளை பெற்றுக்கொள்வதில் எதுவித தடையும் இல்லை. அத்தோடு ஏப்ரல் மாதத்திற்கான முன்பதிவுகள் அனைத்தும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. அதற்கமைய 5 கப்பல்கள் தமது வருகையை உறுதிப்படுத்தியுள்ளன. எனவே ஏப்ரல் இறுதி வரையான எரிபொருள் இருப்பு தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. விவசாயம் மற்றும் மீன்பிடித்துறை என்பவற்றில் ஈடுபடுபவர்களுக்கு எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான விண்ணப்ப படிவம் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. குறித்த விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்யப்பட்டு உரிய அதிகாரிகளால் உறுதிப்படுத்தப்பட்டால் எவ்வித இடையூறுகளுமின்றி எரிபொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்றார். மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக இலங்கையில் அமெரிக்க டாலர் ஒன்றின் பெறுமதி 350 ரூபாவை தாண்டும் என்று பேராதனை பல்கலைக்கழக பேராசிரியர் பிரசன்ன பெரேரோ தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதான அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் மத்திய கிழக்கு போர்ச்சூழல் நீடிக்குமாயின் டாலரின் பெறுமதி உயர்வதோடு நாட்டின் பணவீக்கம் அதிகரித்து மக்கள் கடும் அசௌகரியத்தை எதிர்நோக்க நேரிடும். அரசாங்கம் வெளியிட்டுள்ள பொருளாதார தரவுகள் குறித்து மக்கள் மத்தியில் பாரிய சந்தேகம் நிலவுகின்றது. 1988 தொடக்கம் 1993 காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச இவ்வாறான சர்வதேச நெருக்கடிகளை வெற்றிகரமாக கையாண்டு பொருளாதார வளர்ச்சியை பேணியுள்ளார். இந்த நிலையில் தற்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச முன்வைக்கும் ஆலோசனைகளை அரசாங்கம் அலட்சியப்படுத்தாது கவனத்திற்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். கேகாலை கேனகந்த பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் படுகாயமடைந்து கேகாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று முன்தினம் ஹெகல்வத்த பகுதியிலிருந்து தந்தனிய பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஹேனகந்த பகுதியில் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரத்தில் இருந்த மரம் ஒன்றில் மோதியதில் இந்த விபத்து சம்பவம் சம்பவித்துள்ளது. விபத்தின் போது மோட்டார் சைக்கிளின் பின்னால் பயணித்த 40 வயதுடைய நபர் பலத்த காயமடைந்து கேகாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். விசாரணையில் அவர் ஒரு முன்னாள் இராணுவ சிப்பாய் என தெரிய வந்துள்ளது. மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்ற நபர் காயமடைந்த நிலையில் தற்போது கேகாலை வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கேகாலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தில் பயிலும் 23 வயதான மாணவி ஒருவர் நுவரெலியாவில் உள்ள ஹோட்டன் சமவெளி உலக முடிவில் உள்ள பிரதான சரிவில் செல்ஃபி எடுக்க முயன்றபோது ஒரு செங்குத்தான பாறையிலிருந்து சுமார் 50 அடி கீழே விழுந்து ஒரு மரக்கிளையில் தொங்கிக் கொண்டிருந்த நிலையில் பல மணி நேர மீட்புக்கு பிறகு மீட்கப்பட்டார் என்று ஹோட்டன் சமவெளி தேசிய பூங்கா மேலாளர் மஞ்சுளா மொனரதென்னு தெரிவித்துள்ளார். கொழும்பு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு மாணவர் குழு நேற்று ஹோட்டன் தேசிய வன பூங்காவின் பிரதான பாறையை பார்வையிட வந்துள்ளது. காலை சுமார் 9 மணியளவில் அவர் செல்ஃபி எடுக்க முயன்றபோது கீழே வீழ்ந்து ஒரு மரக்கிளையில் தொங்கிக் கொண்டிருந்தார். ஹோட்டன் சமவெளி தேசிய வன பூங்காவை சேர்ந்த ஒரு சாரதி ஒருவர் ஆபத்தை பொருட்படுத்தாமல் கீழே இறங்கி தொங்கிக் கொண்டிருந்த கிளையிலிருந்து பல்கலைக்கழக மாணவியை மீட்டு சரிவில் இருந்த ஒரு பாறையின் மீது அமர வைத்து அவரை காப்பாற்ற பட்டிப்பொல காவல்துறை அதிகாரிகள், இராணுவம் மற்றும் காவல்துறை சிறப்பு அதிரடிப்படையினரின் உதவியை கோரினர். அதன்படி நுவரெலியாவில் உள்ள இலங்கை 3வது சிங்கப்படை பிரிவை சேர்ந்த பல கொமாண்டோக்கள், அப்படைப்பிரிவின் வீரர்கள், நுவரெலியா காவல்துறை சிறப்பு அதிரடிப்படையினர் அதிகாரிகள், வனவிலங்கு அதிகாரிகள் மற்றும் பட்டிப்பொல காவல்துறை பொறுப்பதிகாரி ஆகியோர் இணைந்து நடத்திய கூட்டு நடவடிக்கையில் ஹோட்டன் ஹேல் சரிவில்
இருந்த பாறையின் மீது சிக்கியிருந்த பல்கலைக்கழக மாணவியை பெரும் முயற்சிக்கு பிறகு மீட்டு சிகிச்சைக்காக நுவரெலியா மாவட்ட பொது மருத்துவமனையில் சேர்த்தனர் என ஹோட்டன் தேசிய வன பூங்காவின் மேலாளர் மஞ்சளம் மொடரதன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் மத்திய ஜப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, மன்னார், அனுராதபுரம் மற்றும் வவுனியா ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் இன்றைய அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை காலை வேளையில் மத்திய ஜப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, களுத்துறை, கம்பஹா, குருநாகல் மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படலாம். அதேவேளை காலை வேளையில் மத்திய ஜப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, களுத்துறை, கம்பஹா, குருநாகல் மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் பனிமூட்டமான நிலையினை எதிர்பார்க்கலாம். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நைனாதீவில் வீசிய மினி சூறாவளியால் இறங்குதுறை பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த தகர கொட்டகை தூக்கி வீசப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் சீரற்ற காலநிலைமை காணப்படுவதனால் யாழ்ப்பாணத்தில் பல பகுதிகளிலும் இன்று காலை மழை பெய்திருந்தது. இந்த நிலையில் தீவக பகுதியில் பலத்த காற்றும் வீசி வருவதனால் தீவகத்திற்கான படகு சேவைகள் தாமதப்படுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை நைனாதீவு பகுதியில் வீசிய காற்றினால் நைனாதீவு இறங்குதுறை பகுதியில் பக்தர்களின் நலன் கருதி அமைக்கப்பட்டிருந்த நிழற்கொட்டகைகள் சேதமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இலங்கை பயணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 51.4 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள குஷ் போதைப் பொருளை நாட்டிற்கு கொண்டுவர முயற்சித்த வேளையில் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் இன்று விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் மூதூர் சேர்ந்த 32 வயது வர்த்தகர் என தெரிய வந்துள்ளது. தாய்லாந்தின் பேங்காக்கில் கொள்வரவு செய்த போதைப்பொருள் அங்கிருந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் இந்தியாவின் பெங்களூருக்கு வந்தடைந்தது. இந்த விமானம் இன்று அதிகாலை 12:30 மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது. சந்தேக நபர் கொண்டு வந்திருந்த 2 சூட்கேஸ்களுக்கு போலி அடிப்பாகங்களை தயாரித்து அவற்றில் போதைப்பொருள் மறைக்கப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது. இத்துடன் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழொலியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.